ரா ஆரம்பிச்சோன்னே சிஎம் பங்க் கார்லேருந்து இறங்கி ரொம்ப கோவத்தோட ஸ்டேஜ் சைடு வர்றார். ஸ்டேஜ் சைடு வந்து கமெண்ட்ரி டேபிள் மேலே ஏறி நின்று மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கும். மைக்கை வாங்கி பேச ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சது யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். அடுத்து நான் ரெசில்மேனியா போகிறதுக்கு ராக்கை பற்றி பேசுகிறார். ராக் வந்து ஒரு முட்டாள், ராக்கு கேடுகிட்டவன், ராக் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், ஃபைனல் பாஸ்ன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இங்கே உள்ள பிஸ்னஸ் கவனிக்காமல் நடிப்பில் போய் சேர்ந்துட்டான். அவன் நடிக்கிறதுக்கு தான் லாக்கி, இங்கே வர்றதுக்கே அவன் லாக்கி இல்லை, அவன் ரெஸ்லிங் பண்றதுக்கே தகுதி இல்லை, அவன் வந்து ஏமாத்துக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்ற. ஒரு டூப்ளிகேட் சாம்பியன் ஒன்று வச்சுக்கிட்டு நான் தான் பீப்புள் சாம்பியன் சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ராக்கை கண்ணை அப்படின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ராக்கை மட்டுமா ஜான்சினா உங்களை 20 வருஷம் நம்ப வச்சிருந்துருக்கிறான் நான் நல்லவன் சொல்லி அவன் ஒரு கேடுகட்டவனா மாறிட்டான். பார்த்தீங்களா அவன் எவ்வளோ துரோகின்ட்டு எப்படிப்பட்டவன்ட்டு அவனையும் புரிஞ்சிக்கணும். நீங்க புரிஞ்சிக்கலன்னா நீங்க தான் ஏமாறுவீங்க அப்படின்னு ஜான்சினாவே நார கிழிச்சு தொங்க விட்டார் சிஎம் பங்க். ரெண்டு பேருமே பறக்க விட்டார். ஸ்பீச்சில் அனல் பறந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் சிஎம் பங்க் கற்றுதாங்க. ஒரு கட்டத்தில் மைக்கில் இருந்த WWE சிம்பிள் பிடிங்கி விட்டு எறிகிறார் சிஎம் பங்க். வெறித்தனமான ஸ்பீச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசுகிறார் ஃபைனலாக என்னோட லிட்டில் பிரதர்ன்னு சொல்லிட்டு செத்ரோலின்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிற உடனே செத்ரோலின்ஸ் மியூசிக் வருது. ஏன்னா செத்ரோலின்ஸ் தான் எலிமினேஷன் சேம்பரில் சிஎம் பங்க் வந்து தோக்குறது முக்கிய காரணமாக இருந்தார். அந்த பேரை சொன்னோடனே மியூசிக் வந்தோடனே கடுப்பான செத்ரோலின்ஸ் மேலே கடுப்பாக இருந்த சிஎம் பங்க் உடனே இறங்கி ஓடுறாரு. சிஎம் பங்க் அப்படியே இறங்கி ஓடி செத்ரோலின்ஸை அட்டாக் பண்ண பார்க்குறாரு. செத்ரோலின்ஸ் சிஎம் பங்க் என்ட்ரன்ஸ் கிட்டேயே அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அடிச்சிக்க ஆரம்பிச்சோன்னே யாருமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WWE பேக் ஸ்டேஜில் உள்ள எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. ஆனாலும் இவங்களோட ஃபைட்டை வந்து அந்த அளவுக்கு தடுக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரா ஆரம்பிச்சுன்னு ஒரு பயங்கரமான வேற லெவலாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக இதை என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. WWE அஃபிஷியல் பிடிச்சி இழுக்க இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டு ரிங் சைடு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ரி டேபிள் கிட்ட ஆடியன்ஸ் சைடு கிட்ட எல்லா பக்கமும் இவங்க மாறி அடிச்சுக்கிறாங்க. WWE சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அப்புறம் அவங்க பிரித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் நீ ஒட்டுமொத்தமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபின் பாலர்கிட்ட வந்து மீண்டும் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு புதிய மெம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஃபின் பாலர் வந்து அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்லுவார். மீண்டும் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே ஒரு புதிய மெம்பர் சேர்க்கறதுலே ஒரு கலவரமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கந்தர் வருவார். கந்தர் வந்து ஓட்டிஸும் அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா அகாடமி ஒட்டுமொத்தமாக வந்திருப்பாங்க. கந்தர் வந்து அப்படி பேசிக்கிட்டே ஒரு ஓட்டிஸ் கூட மேட்ச் விளையாடுறதுக்கு, ஓட்டிஸ் நீ ஒரு தகுதியே இல்லாதால் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கூடலாம் நான் மோத அப்படின்ற மாதிரி பேசுற. உடனே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓட்டிஸ் வர்சஸ் கந்தர். இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் வெறித்தனமா இருக்கும். ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருக்கும். கந்தரை வந்து ஜெயிக்க முடியுமான்னு ஓட்டிஸ் நினைச்சாலும் ஆனால் வந்து ஓட்டிஸ்க்கு ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் கந்தர் தான் ஜெயிச்சார் எப்போதும் போல. கந்தர் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமும் ஓட்டிஸையும் அடித்தார். அதுக்கப்புறம் ஓட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி வந்து அக்ரிதா ஷோவையும் போட்டு அடித்தார். ரெண்டு பேரையும் அடித்தோடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குது மீண்டும் வந்து ஓட்டிஸ்க்கு வந்து சப்மிஷன் மூவ் போடுவார். போட்டோடனே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா போட்டு பவர் பாம் போட போகிறதுல ஜேஇசோ வருவார். ஜேஇசோ வந்தோடனே ஜேஇசோவுக்கும் வந்தோடனே முதுகுலேயே 4 மிதி வைப்பார் ரிங்கில் ஏறினோடனே கந்தர். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா ஜேஇசோ கந்தர்ட்டு எஸ்கேப் ஆகவே கந்தருக்கு ஒரு ஸ்பியரை போடுவார். ஸ்பியரை போட்டு சாம்பியனை தூக்கி ஜெயிச்சுட்டு செலிப்ரேஷன் பண்ணுவார். ஜெயிச்ச மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நேரத்தில் பின்னாடியே வந்து டவுன் டீம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகி அவங்களையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவார் ஜேஇசோ. அவங்கள்ட்ட எஸ்கேப் அவங்கள அட்டாக் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் பின்னாடியே வந்து கந்தர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஜேஇசோக்கு ஒரு ஸ்லிப்பர் ஹோல்டுன்ற சப்மிஷன் மூவ் போட்டுருவார். அதில் வந்து ஜேஇசோ அப்படியே அன்கான்ஷியஸாக போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஜேஇசோ முதுகு மேலே அப்படியே ஒத்த காலை வச்சுக்கிட்டு சாம்பியன்ஷிப்பை தூக்கி கந்தர் செலிப்ரேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏஜே சேல்ஸ் பேட்டி கொடுப்பார். ஜான்சனா ஃபைனலில் எலிமினேஷன் சேம்பர் ஃபைனலில் நடந்துக்கிட்டதை பற்றி கேட்பாங்க. அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது கேரன் கேஷ் குறுக்க வந்து பேசுவார். ஜான்சனா பற்றி பேசுகிறார், நம்ம நியூ ஜென்ரேஷனை பற்றி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த வாரம் லோகன் பாலை நான் முடிச்சுட்டு ஒன்று பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏஜே ஸ்டீல்ஸ் அந்த இடத்துல பேட்டி கொடுப்பாரு. அடுத்தது உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அடுத்து அந்த மேட்ச் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா லைரா வர்சஸ் இவி, இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் கடைசியில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வச்சிருக்க லைரா இந்த சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னா பேக் ஸ்டேஜில் செத்ரோலின்ஸ்ட்டை என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேட்டி எடுத்துகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கு பார்த்துரு. சிஎம் பங்கு பார்த்தோன்னே ஓடி போய் அடிக்க போவார். அங்கேருந்து சிஎம் பங்கும் செத்ரோலின்ஸ் அடிக்க விடுவார். ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க மீண்டும் பேக் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து அவங்கள வந்து அஃபிஷியல் டீம்ஸ்லாம் வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க பேக் ஸ்டேஜிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஆடம் வந்து நின்றுக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருப்பார். ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதே இன்றைக்கி அவருக்கு வேலையாக போயிடுச்சு.
ஆடம் வந்து செத்ருலின்ஸை இந்த ஏரியாவை விட்டு வெளில போக சொல்லுவார். உடனே கடுப்பான செத்ருலின்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, என்னோட பிஸ்னஸ் இன்னும் முடியல, எனக்கு அவனுக்கு இருக்கிற பகை இன்னும் முடியல, அதை நான் முடிக்கணும், நான் முடிச்சுட்டு ரெசில்மேனியாவுக்கு போகணும், அதுக்கான வழியை சொல்லி எனக்கு இப்போ எனக்கு பதில் வேணும் அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷம் கேட்பார். அது ரோமன் ரிங்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் பகை முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆடம் வந்து அடுத்த வாரம் உனக்கும் சிஎம் பங்க்கும் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் இன்சைட் த ஹெல் ஸ்டீல் கிட்ச் மேட்ச் அஃபிஷியல் ஆக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கு செத்ருலின்ஸ் சந்தோஷமாக இருப்பார். அப்படியே அங்கேருந்து ரிங் பக்கம் வந்தால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, லவுடி கிங் சார் ரிங்கில் இருந்துக்கிட்டு நான் ஃப்யூச்சர் வேர்ல்டு சாம்பியன் அதை நீங்கள் எல்லாம் விரும்புகிறீங்களா இல்லையான்னு கேட்பார். எல்லோரும் மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பென்டாவோட ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குது, முடிக்க வேண்டிய கதை இருக்குதுன்னு சொன்னேன். பென்டா வருவார். பென்டாவுக்கும் இவங்களுக்கும் கான்ட்ரவர்சி ஆகி ஃபைட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பென்டா வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மேட்சுக்காக வந்திருக்க மாட்டாங்க, சும்மா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் பென்டா வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பென்டா இவங்கள வெளில தள்ளி அதுக்கப்புறம் பென்டா மூவ் போடுவார். பென்டா தான் இந்த இடத்துல செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார் அடித்து போட்டுட்டு. அதுக்கப்புறம் பேக் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னு நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூ நடக்கும். பெனிகே பிளேயர் வந்து எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து நான் யார் கூட மோதுன்ற ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், அந்த மேட்சை பற்றி தான் நான் சிந்திக்க போகிறேன், வேறு எதையும் நான் சிந்திக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. அடுத்ததாக சாட் கேபிள் ஒரு ரோட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமான்னு. அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்ரியான மனிதன் சாட் கேபிளை கூப்பிட்றாரு. சாட் கேபிளை கூப்பிட்டோன்னே என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே தெரியும்னு சொன்னேன். ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த பாக்ஸை வாங்க போன சாட் கேபிள்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பணம் கேட்குற. பணத்தை கொடுத்தோன்னே இந்த பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த பாக்ஸை பார்த்தோன்னே சாட் கேபிள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரிங் சைடுக்குள்ளே வந்தோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் யார் யாருங்கன்னா அமெரிக்கன் மேட் டீமை சேர்ந்து கிரிட் பிரதர்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் வைக்கிங் ரேடர்ஸ் இவங்களுக்குள்ளே நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு டீமுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் கிரிட் பிரதர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. அவங்க தான் ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆடியன்ஸு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ஃபைனலாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வைக்கிங் ரேடர்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக அமைஞ்சிச்சு. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் எல்டபிள்யூ டீம் வந்து ஒட்டுமொத்தமாக நின்று நியூ டேவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. நியூ டேவை நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்டபிள்யூ சேர்ந்த ட்ராகன்லையும் ரேமஸ்டோடையும் முன்னாடி நின்று பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாப் ஆஃப் த டயர்லேருந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் இன்ட்ரி கொடுப்பார். இன்ட்ரி கொடுக்குறதுல இன்டர்ஃபியர் ஆவார் ஃபின்பாலர் ரிங்கில் இருந்து பேசுவார். பேரன் பேக்கர் டாப் ஆஃப் த கேரியர்லேருந்து பேசுவார். அந்த இடத்துல இருந்து பேசும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அங்கேருந்து ஃபின்பாலர் அடிக்கிறதுக்கு பேரன் பேக்கர் ஒரு வாரம் இறங்கி வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கையில் கிடச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா கர்லிட்டோ அடிச்சு போட்டு, அதுக்கப்புறம் வந்து டாமினிக் மிச்சோ அடிச்சு போட்டு, அதுக்கப்புறம் ஃபின்பாலர் ஏறி உள்ள நீங்கள் அடிக்கலான்னு பார்த்தா ஃபின்பாலர் அடிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபின்பாலர் அடிச்சு போட்டு ஸ்பின்பாலருக்கு ஸ்பியர் போடலான்னு பார்ப்பார். அந்த நேரத்தில் ஃபின்பாலரை வந்து காப்பாற்றிடுவார் டாமினிக் மிச்சோ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கையில் கிடச்ச அதாவது கடைசியாக மாட்டினா கர்லிட்டோவுக்கு ரிங்கி சைட்லேருந்து ரன்னிங் ஸ்பியர் போட்டு தெறிக்க விட்டுருப்பாரு. அடுத்த பேக் ஸ்டேஜில் ஜே யூசோவுக்கு இன்டர்வியூ கொடுப்பாரு. ஒவ்வொரு வாரமும் நான் கேட்டுக்கிட்டே இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கந்தரை பீட் பண்ண மாட்டேன், கந்தரை பீட் பண்ண நான் தகுதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் கந்தர்கிட்ட தோற்றுருவோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரெசில்மேனியாவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கந்தரை ட்ராஷ் பண்ணி முடித்து குப்பையில் தூக்கி போடுற மாதிரி கந்தரை தூக்கி போட போகிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த ரெசில்மேனியாவில் நான் சாம்பியனாக தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி கந்தருக்கு எகென்ஸ்டாக ப்ரொமோ ஒன்று கொடுப்பாரு ஜே யூசோ. ஃபைனலாக நம்ம ராவோட மெயின் ஈவெண்ட் வந்துருக்கோம். ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்காக பெனிகே பிளேயர் வந்துருந்தாங்க. பெனிகே பிளேயர் வந்து அவங்க கமெண்ட்ரி செக்ஷனில் உட்கார போகிறாங்க. ஏன் மெயின் ஈவெண்ட் மேட்சை பார்க்க வந்துருந்தாங்க. அவங்க கூட இந்த மெயின் ஈவெண்ட் மேட்சை ஜெயிக்கிறவங்க கூட ரெசில்மேனியாவில் அவங்க மோத போகிறாங்க. மெயின் ஈவெண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே வர்சஸ் இயோ ஸ்கை. இவங்க ரெண்டு பேருக்கும் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க பெனிகே பிளேயர் கூட ரெசில்மேனியாவில் மோதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்சாக இருந்துச்சு. அதனால் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது இயோ ஸ்கையோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ரீகா ரிப்ளேயோட பர்ஃபார்மன்ஸ் சரி தரமாக கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பேரும் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. எல்லா மூமெண்ட்டும், அதாவது ரீகா ரிப்ளே போடுற எல்லாவோட தன்னோட ஃபினிஷிங் போடுற அட்டெம்ப்ட் பண்ண எல்லா மூமெண்ட்டையும் இஎஸ்கை டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பெனிகே பிளேயருக்கு வெளில இருந்த பெனிகே பிளேயருக்கும் அதாவது ரீகா ரிப்ளேக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அவங்க ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் பெனிகே பிளேயரை அப்படியே வந்து தள்ளி விட்டுருவாங்க. ரீகா ரிப்ளே தள்ளி விட்டு உள்ள பார்த்தா இஎஸ்கை அடிபட்டு கிடப்பாங்க. ஆனால் வந்து ரெஃப்ரி வந்து இவங்களுக்குள்ள சண்டை வர்றதை பார்த்து உங்களுக்கான சண்டை இங்கே இல்லை, வெளில போங்கடா, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குள்ள ரீகா ரிப்ளே போக சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பெனிகே பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே நான் உன்னை ரெசில்மேனியாவில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெனிகே பிளேயர் சொல்லிட்டு அப்படியே டாப் ரோப்லேருந்து
தன்னோட ஃபினிஷரை போட முயற்சி பண்ணுவாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆன யுஎஸ்கே ஹரிக்கேனை போட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட மூன்சால்ட்டை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி நியூ உமன் சாம்பியன் ஆகிட்டாங்க. இதன் மூலமாக யுஎஸ்கே வந்து உமன் சாம்பியன் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்போ பெலிகா பிளேயரோட நேராக ரெசில்மேனியாவுக்கு போகிறாங்க. ரீகா ரிப்ளே இந்த இடத்துல எந்த போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத மூமெண்ட்டாக ராவல் நடந்துச்சு. இந்த ரா எப்படி இருந்துச்சுன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.